நம் உடம்பிலேயே மிகவும் முக்கியமான உறுப்பு என்ற தலைப்பில் ஆசிரியர் தன் மாணவர்களை ஒரு கட்டுரை எழுத சொன்னார். அந்த வகுப்பில் உடல் ஊனமுற்ற ஒரு சிறுமியும் இருந்தாள். கட்டுரைக்கான தலைப்பே அவளுக்கு பிடிக்கவில்லை. தவிர சக மாணவர்கள் அந்த சிறுமியின் ஊனத்தை சொல்லி கிண்டல் செய்ய அன்றைய வகுப்பு பாவம் அவளுக்கு நரகமாக கழிந்தது. மாலை வீடு திரும்பியதும் அந்த சிறுமி தன் தாயின் தோள்களில் சாய்ந்து அழுதபடியே கேட்டார், நம் உடம்பில் முக்கியமான உறுப்பு எதுமா என்று. உடம்பிலே கண்தானமா முக்கியமான உறுப்பு? ஏனென்றால் கண் இல்லையெனில் உலகமே இருட்டாகிவிடும் என்று சொன்னாள் அம்மா. ஆனால் அதை சரியான பதிலாக அந்த சிறுமியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியானால் கைகள் தான் முக்கியமான உறுப்பு. அது இல்லையெனில் நம்மால் எழுதவோ வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா? அம்மாவின் இந்த பதிலையும் சிறுமியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியில் அந்த சிறுமியே ஒரு பதிலை சொன்னாள். நம் உடம்பில் தோள்கள் தானம்மா முக்கியமான உறுப்பு. மற்ற உறுப்புகள் எல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும். ஆனால் தோள்கள் தான் ஆதரவு தேடும் அன்பு முகங்கள் புதைந்து கொள்ள இடம் கொடுக்கும். இதோ நான் கூட இப்போது உன் தோள்களில் முகம் புதைந்து அழுகிறேன். என்னை பொறுத்தவரை அடுத்தவர் அழுவதற்கு இடம் கொடுக்கும் தோள்கள் தான் உடம்பிலேயே முக்கியமான உறுப்பு என்றாள் அந்த சிறுமி.